இந்த பிச்சைக்காரன் இந்த கடையோட 1,00,000 கஸ்டமர் தண்ணி பாட்டில் ஆஃபரில் இருக்குன்னு சொல்லி வாங்குறதுக்கு வந்திருக்கான். பில் போட்ட உடனே பட்டாசுலாம் வெடிக்குது. அந்த பிச்சைக்காரன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ இந்த கடையோட 1,00,000 கஸ்டமர், நீ $10,000 ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் ஒரு பொண்ணு இந்த பிச்சைக்காரன் ஜெயிச்சது வீடியோ பிடிக்கிறாங்க, ட்வீட் பண்ணலான்னு. ரூல்ஸ் படி அவன் ஜெயிச்ச காசு வந்து கேஷ் கவுண்டர்லேருந்து எடுத்து தரணும். ஆனால் அவன் அதை செய்யலை. பிச்சைக்காரனுக்கு இதுக்கு அவ்வளோ காசு, இவனை எப்படியாவது ஏமாற்றி அந்த காசை நம்ம அடிச்சிடணும்னு சொல்லி கேஷியர் பிளான் போடுறான். பக்கத்தில் அந்த பொண்ணு வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பிச்சைக்காரனை என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். பின்னாடி டோர் வழியாக வெளியில் அனுப்பிச்சிட்டு $50 எடுத்து கையில் தரான். சார் நான் $10,000 தானே ஜெயிச்சு, நீங்கள் என்ன $50 தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிரிச்சிட்டு போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறான். ஆனால் இந்த பிச்சைக்காரன் மற்ற பிச்சைக்காரன் மாதிரி இல்லை, பயங்கரமான ஒரு பிளான் போடுறான். அந்த $50 வச்சுக்கிட்டு ஒரு கோட் சூட்டை வாடகை எடுக்கிறான். இவன் நல்ல கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகுறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த கடைக்கு போய், நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், நேற்று உங்கள் கடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதை பற்றி நான் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சம்பவம்னு சொல்லி கேட்டதுக்கு, நேற்று ஒரு பிச்சைக்காரன் உங்கள் கடையில் $10,000 ஜெயிச்சா இல்லை, அதை பற்றின்னு சொல்கிறான். ஆமாம் சார், அது நான் நேற்றே செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், அந்த பிச்சைக்காரங்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கேஷியர் வந்து சிரிச்சுக்கிட்டேன், இல்லை சார், நான் காசு ரெடி பண்ணிவிட்டேன், அந்த பிச்சைக்காரனை தேடினேன், ஊர் ஃபுல்லாக தேடினேன், எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேலை பண்ணுங்க, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் அந்த பிச்சைக்காரங்க கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு தனியாக கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்ன தர அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த கடையோட ஒரு காஸ்ட்லியான பாட்டில் உங்களுக்கு தான், நீங்கள் எது வேணுமோ போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவனும் சந்தோஷமாக போய் பாட்டில் எடுத்துக்கிறான். இன்னைக்கு டபுள் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே அந்த கேஷரும் காசை ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றான். சரிப்பா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அந்த கடையிலேருந்து வெளியில் கிளம்புறான். அலாரம் அடிக்குது. அந்த பாட்டிலுக்கு பில் போடல, அதனால தான் அடிக்குது. அப்போ அந்த கேஷியர், ஏண்டா நீ கோட்டு சூட்டு போட்டு கட்டிங் எல்லாம் பண்ணிட்டேன்னா நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னா, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு தங்கப்பள்ளி இருந்துச்சு, இவனுக்கு அதே மாதிரி இருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சான். உடனே 2 போலீஸ்காரன் வந்து அந்த பிச்சைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிச்சைக்காரன் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறான். இன்னும் காசு என்னோட ஜாக்கெட்டில் தான் இருக்குது பாருங்கன்னு. அதை எடுத்து பார்த்தா அந்த கவர் ஃபுல்லாகவே பேப்பராக இருக்குது. அந்த கேஷியர், பிடிங்க சார், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுகிறான். அப்போ அந்த போலீஸ்காரன், பிச்சைக்காரன் $10,000 ஜெயிச்சது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். எப்படின்னா, இவன் $10,000 ஜெயிக்கும் போது ஒரு பொண்ணு வீடியோ பிடிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு யார் தெரியுமா, இந்த போலீஸ்காரனோட பொண்ணு. ஏண்டா போய் கேஸ் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போய் லாடம் கட்டுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க.